இது டெக்ஸியா செர்மன்ஸ் யூடியூப் சேனலில் வேத ஆராய்ச்சி. உங்களை அன்போடு கூட வரவேற்பது போதகர் டேனியல் நந்தகுமார். பிரியமானவர்களே, கடந்த தொடரிலே மத்தேயு சுவிசேஷத்திலிருந்து ராகாப் என்ற ஒரு பெண்ணை குறித்து நாம் பார்த்தோம். அதற்கு முன் தாமார் என்கிற ஒரு பெண்ணை குறித்து நாம் பார்த்தோம். மூன்றாவதாக இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு பட்டியலிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய மூன்றாவது ஒரு பெண் ரூத். இந்த ரூத் வேத புஸ்தகத்திலே நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒரு பெண். கிட்டத்தட்ட 1250வது வருடங்களிலே, அதாவது கிறிஸ்துவுக்கு முன் 1250வது வருடத்திலே வாழ்ந்த ஒரு பெண். அந்த பெண் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு பட்டியலிலே எப்படி இடம் பிடிக்கிறாள் என்பதை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ரூத் என்ற பெயருக்கு சிநேகிதி என்ற ஒரு அர்த்தம் உண்டு. பிரியமானவர்களே, இந்த ரூத்தை பற்றி நாம் பார்க்க வேண்டுமானால் நியாயாதிபதிகளின் காலத்திற்கு நாம் செல்ல வேண்டும். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வரை, அந்த வசனங்களுக்கு இடைப்பட்ட காலகட்டங்களிலே நடந்த சம்பவத்திலே இந்த ரூத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். இந்த காலகட்டத்திலே அப்படி என்ன நடந்தது என்று நாம் பார்ப்போமானால், இஸ்ரவேல் தேசத்திலே, அதாவது நியாயாதிபதிகள் காலத்திலே ஒரு பெரிய பஞ்சம் இஸ்ரவேல் தேசத்திலே ஏற்பட்டது. அந்த பஞ்சத்திலே பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பம் எலிமெலேக் என்கிற ஒரு மனிதனுடைய குடும்பம். இந்த எலிமெலேக் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவன். பெத்லெகேமில் எப்ராத்தா என்கிற இடத்திலே வசித்து வந்த ஒரு மனுஷன். இவனுடைய மனைவி நகோமி. இவனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள், மக்லோன், கிலியோ. இந்த குடும்பம் பஞ்சத்துக்கு பயந்து அவர்கள் இருந்த பெத்லெகேமை விட்டு மோவாப் தேசத்தை நோக்கி செல்கிறார்கள். ஏனென்றால் அப்பொழுது இஸ்ரவேல் தேசத்திலே பஞ்சம் இருந்த பொழுது மோவாப் தேசத்திலே செழிப்பு இருந்தது. ஆகவே இவர்கள், இந்த குடும்பம், இந்த 4 பேரும் அந்த தேசத்தை நோக்கி செல்கிறார்கள். இந்த மோவாப் தேசம் என்பது லோத்தின் மூத்த மகளும் லோத்துக்கும் இடையே தவறான முறையிலே பிறந்த மகன் மோவாப் என்கிற மகனுடைய சந்ததியை சேர்ந்தவர்கள். அப்படிப்பட்ட இந்த மோவாப் தேசத்தார் இஸ்ரவேலருடைய சகோதர உறவு முறையிலே வரக்கூடியவர்கள், சொந்தக்காரர்கள். ஆனால் மிகவும் எதிரிகளாக இருந்த மக்கள் கூட்டம். மோவாபியருக்கும் இஸ்ரவேலருக்கும் ஆதி காலத்திலிருந்து பிரச்சனை உண்டு. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து கானானை நோக்கி வருகிற பொழுது மோவாபியர் இவர்களை குறித்து பயந்து இஸ்ரவேலரை சபிக்க வேண்டும் என்பதற்காக பிலேயாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசியை கூலிக்கு வாங்கி இஸ்ரவேலரை சபிப்பதற்காக ஏற்படுத்துகிறார்கள். என்னாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்திலிருந்து 24ஆம் அதிகாரம் வரை உள்ள பகுதிகளிலே இந்த சம்பவத்தை நாம் பார்க்கலாம். பிலேயாம் இஸ்ரவேலரை சபிக்க முடியாமல் போனதினாலே அந்த பிலேயாம் பாலாக் ராஜாவுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறான். இஸ்ரவேலரை சபித்தால் தேவன் அனுமதிக்க மாட்டார். ஆகவே தேவனுடைய கையால் இஸ்ரவேலரை அடிக்க செய்ய வேண்டும், அழிக்க செய்ய வேண்டும் என்று அவன் திட்டம் போட்டு பாலாக் ராஜாவுக்கு ஆலோசனை கொடுக்கிறான்.
அந்த ஆலோசனையின்படி மோவாபிய பெண்களை வைத்து இஸ்ரவேல் மக்களை சிக்க வைப்பதற்கு சூழ்ச்சி செய்கிறார்கள். பண்டிகை கொண்டாடுகிறார்கள். அந்த நேரத்தில் இஸ்ரவேலர்களை அழைக்கிறார்கள். பண்டிகை கொண்டாட்டத்தின் உச்சகட்டத்தில் இஸ்ரவேல் மக்கள் ஆண்கள் மோவாபிய பெண்களோட தவறு செய்கிறார்கள். இது பிலேயாம் கொடுத்த ஆலோசனையாக இருந்தது. அந்த தவறினாலே கோபமடைந்த ஆண்டவர் இஸ்ரவேலர்களை பல்லாயிரக்கணக்கான ஜனங்களை அடிக்கிறார். என்னாகமும் 31 அதிகாரம் 16வது வசனத்திலே பிலேயாம் கொடுத்த ஆலோசனை என்று அங்கே போடப்பட்டிருக்கிறது. இப்படி மோவாபியர் இஸ்ரவேலரை வஞ்சித்தார்கள். என்னாகமும் 25 அதிகாரத்தில் தேவன் இஸ்ரவேலரை அந்த பாவத்திற்காக மோவாபியரோடு தவறு செய்ததற்காக தண்டிக்கிறார். தண்டித்தது மாத்திரமல்ல, உபாகமம் 23 அதிகாரத்தில் 3வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் இஸ்ரவேலரை பார்த்து சொல்லுகிறார், மோவாபியர் எந்த காலத்திலும் சபைக்கு, இஸ்ரவேல் சபைக்குள்ளே, தேவாலயத்துக்குள்ளே வரக்கூடாது. இஸ்ரவேலர்கள் மோவாபியரோடு என்றைக்குமே சமாதான உடன்படிக்கை செய்து கொள்ளக்கூடாது என்று தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலருக்கு கட்டளை கொடுக்கிறார். ஆகவே இஸ்ரவேலர்கள் மோவாபியருக்கு பகைவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட மோவாப் தேசத்திற்கு இந்த எலிமெலேக் குடிபெயர்கிறான் பஞ்சத்தின் காரணமாக. அங்கு இருக்கும் காலத்திலே இந்த எலிமெலேக்கு மரித்து போகிறான். மரித்து போன பிறகு நகோமி தன்னுடைய 2 குமாரர்களோடு மோவாப் தேசத்திலே வாழ்கிறாள். கிட்டத்தட்ட 10 வருடங்கள் கழித்து அந்த தேசத்து பெண்கள், மோவாபிய பெண்களிலே 2 பெண்களை நகோமி தன்னுடைய மகன்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறார். அதுல மக்லோன் என்பவருக்கு ஓர்பால் என்ற பெண்ணையும், கிலியோன் என்பவனுக்கு ரூத்தையும் திருமணம் செய்து வைக்கிறார். இந்த இருவரும், அதாவது ஓர்பாலும் ரூத்தும் சகோதரிகள், ஒரே வீட்டை சேர்ந்தவர்கள், ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அவர்களை நகோமி திருமணம் செய்து வைக்கிறார். திருமணம் செய்து வைத்த கொஞ்ச காலத்திலே 2 குமாரர்களும் மோவாப் தேசத்திலே மரித்து போகிறார்கள். அவர்களுக்கு குழந்தை இல்லை. இப்பொழுது நகோமி மோவாப் தேசத்திலே தனிமையாக இருக்கிறார். நகோமியோடு 2 மருமக்கள் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் நகோமிக்கு ஒரு செய்தி வருகிறது. தேவன் இஸ்ரவேலரை சந்தித்தார், செழிப்பை கட்டளையிட்டிருக்கிறார் என்கிற செய்தி நகோமிக்கு வந்தவுடனே நகோமி தன்னுடைய 2 மருமக்கள்மாரையும் அழைத்து கொண்டு பெத்லகேம் நோக்கி, யூதேயா நோக்கி பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார். அப்படி அவர்கள் பயணம் மேற்கொள்ளுகிற நேரத்தில் நகோமி நின்று தன்னுடைய 2 மருமக்களையும், ஓர்பாலையும் ரூத்தையும் பார்த்து தங்களுடைய சொந்த வீட்டிற்கு திரும்பி செல்லும்படி அவர்களுக்கு வேண்டுகோள் விடுக்கிறார். வசனம் ரூத்து புஸ்தகத்திலே 1 அதிகாரம் 16, 17 வசனங்களிலே இதை நாம் பார்க்கலாம். அவர்கள் ஆரம்பத்திலே மறுக்கிறார்கள். அப்புறம் நகோமி அதிகமாக கட்டாயப்படுத்தினதினாலே ஓர்பால் நகோமியை முத்தமிட்டு அவள் திரும்பி சென்று விடுகிறார். ஆனால் ரூத் தன்னுடைய மாமியாரை விடாமல் பற்றி கொண்டார். மிகவும் உறுதியாக இருந்தார். ரூத் தன்னுடைய மாமியை நோக்கி சொல்லுகிற ஒரு விஷயத்தை நாம் சற்று கவனிக்க வேண்டும். மாமியாரை பார்த்து சொல்லுகிறார், நான் உம்மை விட்டு போக மாட்டேன், நீர் என்னை அனுப்ப வேண்டாம், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரிக்காது, மரணம் அடையும் வரைக்கும் மாமியாரோடு தன்னுடைய வாழ்க்கையை, மீதமுள்ள வாழ்க்கையை நடத்துவதற்கு, கழிப்பதற்கு அவள் முடிவெடுத்தாள். ஏனென்றால் மாமியார் யாரும் இல்லாத
அனாதையாக போன ஒரு சூழ்நிலை. இப்ப ரூத் யோசிக்கிறான், நானும் சென்று விட்டால் இந்த மாமியாருக்கு யார் உதவி செய்ய முடியும் என்று மாமியாரை பராமரிப்பதற்காக மாமியாரோடு அவள் வருவதற்கு தீர்மானிக்கிறார். ஆகவே நகோமி தன்னுடைய மருமகள் ரூத்தை அழைத்து கொண்டு யூதேயாவுக்கு வருகிறாள். பெத்லெகேமுக்கு வந்து சேருகிறார்கள். பெத்லெகேமுக்கு அவர்கள் வரும் பொழுது அங்கே வார்கோதுமை அறுவடை நடந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, மாமியார் மருமக்களுக்கு இந்த ரூத்தின் புஸ்தகம் ஒரு பெரிய பாடமாக வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாமியார்கள் எப்படி இருக்க வேண்டும் மருமக்களிடத்திலே, மருமக்கள் தன்னுடைய மாமியாரிடத்திலே எப்படி இருக்க வேண்டும் என்று இது ஒரு பெரிய படிப்பினையாக இருக்கிறது. ரூத்தை அழைத்து கொண்டு பெத்லெகேமுக்கு வந்த நகோமி அங்கு அறுவடை காலம் சென்று கொண்டிருப்பதனாலே அங்கு அவர்கள் வீட்டிலே வசிக்க ஆரம்பிக்கிறார்கள். அப்பொழுது ரூத் யோசிக்கிறாள், என்னுடைய மாமியாரை நான் பராமரிக்க வேண்டும், என்னுடைய மாமியாரை நான் போஷிக்க வேண்டும் என்று தீர்மானித்து அறுவடை செய்கிற வயல்களிலே கீழே சிந்தக்கூடிய கதிர்களை நான் பொறுக்கி கொண்டு வரட்டும், எனக்கு அனுமதி கொடுங்கள் என்று மாமியாரிடத்திலே அனுமதி கேட்கிறாள். மாமியாரும் அவரை அனுப்பி வைக்கிறார்கள். எனவே ரூத் சென்று ஒரு வயலிலே சிந்தை கிடக்கக்கூடிய கதிர்களை பொறுக்கி கொள்கிறார். அந்த வயல் யாருடையது என்று பார்த்தால் போவாஸ் என்கிற ஒரு மனிதனுடையது. இந்த போவாஸ் யார் என்றால் நகோமியினுடைய கணவன் எலிமெலேக்கினுடைய சொந்தக்காரன், உறவினர். ஆகவே அந்த வயலிலே அவர் ஒரு கதிர் பொறுக்குகிறார். இந்த செய்தி மாமியாரிடத்திலே அவர் சொல்லுகிறார், நான் கதிர் பொறுக்கின வயலின் சொந்தக்காரன் போவாஸ். அப்ப நகோமி சொல்லுகிறார், அவர் நம்முடைய உறவு முறையினார், அங்கே நீ கதிர் பொறுக்கலாம் என்று சொல்லி அவளை உற்சாகப்படுத்துகிறார். கதிர் பொறுக்கி கொண்டிருக்கிற காலகட்டத்திலே போவாஸ் அந்த வயலுக்கு வந்து பார்க்கிறார். ரூத்தை பார்த்ததும் போவாஸுக்கு ரூத்தினுடைய செயல்பாடுகள் ஏற்கனவே தெரிந்திருந்தது. மாமியாருக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து மாமியாருக்கு போஷிக்க வேண்டும், மாமியாரோடு இருக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும் என்று மாமியாரை நோக்கி வந்தால் என்கிற விஷயங்கள் தெரிந்ததினாலே அந்த ரூத்தை மிகவும் கண்ணியத்தோடு அந்த போவாஸ் நடத்துகிறார். அந்த போவாஸ் ரூத்தை வாழ்த்தும் பொழுது ஒரு விஷயத்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக, இப்படி சொல்லி ரூத்தை வாழ்த்துகிறார். வாழ்த்துவது மாத்திரமல்ல, தன்னுடைய வேலையாட்களை அழைத்து அவள் கதிர் பொறுப்பு கொள்ளும் போது நீங்கள் தொந்தரவு செய்ய வேண்டாம், கட்டுகளிலிருந்து சிலவற்றை சிந்த விடுங்கள் என்று கட்டளையிடுகிறார். ரூத்தை தன்னுடைய வேலையாட்களில் ஒருத்தியை போல கருதி நடத்துகிறான். உணவு வேளையிலே ரூத்துக்கு உணவு கொடுக்கிறான், தண்ணீர் கொடுக்கிறான். இந்த ரூத் கதிர் பொறுக்கி கொண்டு போவாஸ் கொடுக்கிற உணவை சாப்பிட்டு கொஞ்சம் உணவை தன்னுடைய மாமியாருக்காக வைத்து வீட்டிற்கு வந்ததும் மாமியாரிடத்துல அந்த உணவை கொடுத்து மாமியாரை போஷிக்கிறார். இப்படி காலங்கள் ஓடும் பொழுது நகோமி யோசிக்கிறார், நான் இந்த ரூத்துக்கு எப்படியாவது மறுமணம் செய்து வைக்க வேண்டும். நன்றாக பாருங்கள், மாமியார் ரூத்தினுடைய வாழ்க்கையை குறித்து யோசிக்கிறார். மருமகள் ரூத் மாமியாரினுடைய பராமரிப்பை, பாதுகாப்பை குறித்து யோசிக்கிறார். இதுதான் மாமியாரும் மருமகளும் இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அப்படி நகோமி யோசித்து மருமகள் ரூத்துக்கு ஒரு மறுவாழ்க்கை ஏற்படுத்த வேண்டும் என்று யோசித்து ரூத்துக்கு ஆலோசனை கொடுக்கிறார். அந்த ஆலோசனையின் அடிப்படையிலே ரூத் போவாஸை திருமணம் செய்கிறார். பிரியமானவர்களே, போவாஸை திருமணம் செய்து கொண்ட பிறகு ரூத்துக்கும் போவாஸுக்கும் பிறக்கிற குழந்தைதான் ஓபேத். இந்த ஓபேத் யார் என்றால் தாவீது ராஜாவினுடைய தாத்தா, அதாவது ஈசாயினுடைய அப்பா.
இந்த தாவீதின் வழியிலே தான் உலக இரட்சகராகி இயேசு கிறிஸ்து வருகிறார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான பட்டியலிலே ரூத் இடம் பிடிக்க காரணம், அவள் ஒரு மோவாபிய பெண் தான். இஸ்ரவேலரால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு பெண், ஆண்டவருடைய கோபத்துக்கு ஆளான ஒரு கூட்டத்திலிருந்து வந்தவள். ஆனால் தேவனுடைய கிருபை அவளுக்கு இருந்ததினாலே, அவள் தன்னுடைய மாமியாரை நேசித்ததினாலே, மாமியாரோடு கூட இருந்து அவர்களை பராமரிக்க வேண்டும் என்று நினைத்ததினாலே தேவன் அவளுடைய செயலை கனம் பண்ணுகிறார். அப்படி கனம் பண்ணிதான் இந்த பட்டியலிலே ஆண்டவர் ரூத்தை இணைக்கிறார். மாமியார் மருமகள் உறவு இப்படி இருந்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயத்திலே, திருச்சபைகளிலே, விசுவாச குடும்பங்களிலே மாமியார் மருமகள் பிரச்சனைகளே இருக்காது. மாமியார் மருமகளை குறித்து யோசிக்க வேண்டும், மருமகளுடைய நல்வாழ்வை குறித்து யோசிக்க வேண்டும். மருமகள் மாமியாரை தன்னுடைய தாயை போல பராமரிக்க வேண்டும் என்று யோசிக்க வேண்டும். அப்படி யோசிக்கும்படி இந்த வேத புஸ்தகத்திலே கொடுக்கப்பட்ட ஒரு புஸ்தகம் தான் இந்த ரூத்தின் புஸ்தகம். அந்த ரூத் அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில இருந்தார். கிறிஸ்துவை அறியாத, மெய்யான தேவனை அறியாத ஒரு சமூகத்திலிருந்து வந்த பெண், இப்படிப்பட்ட ஒரு மனநிலை அவளுக்கு இருந்ததுனாலே கர்த்தர் கிருபையாக அவளை இஸ்ரவேலின் காணியாட்சிக்குள்ளே இணைக்கிறார். இஸ்ரவேலருடைய மேன்மையை அவளுக்கு கொடுக்கிறார். இஸ்ரவேலருடைய பட்டியலிலே இடம்பெற கிருபை செய்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருகிற அந்த வம்ச வரலாறிலே ஒரு மேன்மையான இடத்தை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, மருமகள் தன்னுடைய மாமியாரை தாயை போல கவனிக்கும் பொழுது, பராமரிக்கும் பொழுது, பாதுகாக்கும் பொழுது, அவர்களுக்காக வாழும் பொழுது, நிச்சயமாக அப்படிப்பட்ட மருமகளை ஆண்டவர் நிச்சயமாக மேன்மைப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார்.